அகாடமிஸ் எல்லாருமே அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கீழே பிடிஎஃப் வச்சிருக்கோம். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்பர் வந்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ மகிழ்ச்சியான செய்தி வந்து இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் காவலர் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களுடைய வேலையை நினைச்சு. அதே மாதிரி வருத்தப்படாதீங்க தவறி போனவங்க. ஏன்னா நமக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஓகேவா, இதோட முடியல. ஸோ நிறைய விஷயங்கள்ல சைக்காலஜி வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் பாஸ் ஆனீங்க. எங்களுடைய ஜெனரல் ஸ்டடிஸ் வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் பாஸ் ஆனீங்க. நாங்கள் போட்ட பிசிக்கல் வீடியோஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து பாஸ் ஆனீங்க. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க, நிறைய பேர் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எல்லாருமே பாஸ் ஆனதுக்கு முதல்ல ஆல் த பெஸ்ட். ஆனால் தவறி போனவங்க வருத்தப்படாதீங்க. நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே ஜனவரி மாதம் பிறந்தோடனே வந்துட போது. இவங்களை ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு தான் அவங்க வந்து போர்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கட் ஆஃப் வந்து இன்னும் அஃபிஷியலா வந்து டிக்ளேர் பண்ணல. பட் நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். நான் கிட்டத்தட்ட 73 சொல்லியிருந்தேன் கட் ஆஃப் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? 73 சொல்லியிருந்தேன். நான் வந்து அப்பயே சொன்ன +1 ஆர் +2 வரும், இல்லைன்னா -1 ஆர் -2 வரும். ஆனால் -1 போறதுக்கு வாய்ப்பு இல்லை, +1 ஆர் +2 வரும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 75 76க்கு வந்திருக்கு கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 73ல இருந்து 75, குறைஞ்சபட்சம் 75 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து நமக்கு ரோஸ்டர் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து டிஎன்யூஎஸ் சர்வே போர்டில் அஃபிஷியலாக இது பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் ஜெனரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே கேட்டகரி வைஸ் வருது. எம்பிசினாலும் வருது, பிசினாலும் வருது, ஜெனரல்னாலும் வருது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்றத போட்டிருக்காங்க. உங்க மார்க்கை வச்சுதான் நான் வந்து சின்னதா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாக்கே நிறைய மார்க் எடுத்திருந்தா தான் கிடைச்சிருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து 52 அபோவ் எடுத்திருந்தா தான் அவங்களுக்குலாம் வேலையே கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொல்லும் போதே வந்து இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, 60 68 வரும், 71 தான் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. ஆனா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட 1 மார்க்கோ 2 மார்க்கோ எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கே தவிர கட் ஆஃப் குறைய காணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக தான் வந்திருக்கு இந்த முறை. பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ ஈஸி. ஃபிசிக்கலுக்கு நிறைய டைம் இருந்து எல்லாருமே ஃபிசிக்கல் நல்லாவும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ இந்த இடத்துல மார்க்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கை மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு. இது உங்களுடைய மார்க். ஸோ இதை வச்சு யாராவது குரூப்ல கட் ஆஃப் அப்படி இப்படின்னு போட்டால் நம்பிடாதீங்க. கட் ஆஃப் வந்து டிஎன்யூஎஸ் சர்வே போர்டில் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. அதையும் வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ கட் ஆஃப் வந்தோடனே நம்ம ஒரு பொறுமையா அதுக்கான வீடியோ போடலாம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஏஜ்ல உள்ளவங்களுக்கு கூட வேலை எல்லாம் கிடைச்சிருக்கு. சின்ன பையன் பாருங்க, இங்க பாருங்க, நந்தினி பொண்ணு, சின்ன பொண்ணு 75 மார்க் எடுத்திருக்கு. 2000 தான் பிறந்திருக்கு. வருஷமே 2000 தான். அந்த பொண்ணு கூட கிடைச்சிருக்கு. சோ அப்ப குறைந்தபட்ச ஏஜ்லயும் யாருக்கு அடியில கிடைச்சிருக்கோ அவங்களையும் அதுல வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி 75 எடுத்து ஜெனரல்லே கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. சோ உங்களுடைய கம்யூனிட்டியில போயிட்டு மார்க் எவ்வளவு வந்திருக்குன்றதை செக் பண்ணுங்க. சோ நான் மறுபடியும் சொல்றேன், பாஸ் ஆனவங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க. வருத்தப்படாதீங்க தவறி போனவர்கள், முடிவு தவறி போனவர்கள். நமக்கு இதை விட இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதை நம்பிட்டு அடுத்த பிசி எக்ஸாம்லையும் எஸ்ஐ எக்ஸாம்லையும் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க எங்க அகாடமி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நாங்க போடுற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பிசி எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்களும் தேர்ச்சி பெறலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.